ஹலோ மக்களே. அமெரிக்காவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எப்போதுமே புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மலைச்சாரல் மாதிரி அப்பப்போ மேலேருந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இதுக்கு காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் எதுவும் கிடைக்காது. இந்த மண்ணில் என்ன விளையுதோ அந்த காய்கறிகள் மட்டும்தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு கேரட்டு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, அப்புறம் பச்சை கீரை வகைகள், அந்த மாதிரி கீரைகள்லாம் கிடைக்கும். அதில் இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர் சீத்தாப்பழம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது காய். இது எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஆண்டி ஒரு கீரை கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அது என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, நம்ம ஊரில் விற்கிற புல்லுக்கட்டு மாதிரியே இருந்துச்சு. இதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் அப்படியே எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம்னா இன்னொரு புல்லுக்கட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த புல்லுக்கட்டில் தலையில் பூ வச்ச மாதிரி பூவெலாம் இருந்துச்சு. அதனால் அதையும் அப்படியே வச்சுட்டேன். சரி, ஏதாவது ஹெல்த்தியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை இருக்கிற பக்கம் போனேன். அங்கே போய் பார்த்தோம்னா கீரையெல்லாம் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு வடிவத்துலேயும் இருந்துச்சு. இந்த கீரையோட பேர்லாம் எதுவும் தெரியல. ஆனால் கீரையெல்லாம் பார்க்கறதுக்கு பசுமையாக இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வாங்கலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே போனால் 3-4 கலரில் காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க. பர்பிள், எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு இந்த மாதிரி கலரில் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கலரை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற சில கடைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.